ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு 2025 இல்லையா? ஸோ இந்த சேனலில் இந்த ஆடியோவை பார்த்துட்ருக்க வீடியோவை பார்த்துட்ருக்க அத்தனை பேருக்கும் உலகம் முழுக்க இருக்க அத்தனை தமிழர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி சித்திரை அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது 12 மாதங்களில் சித்திரை மாதம்னு சொல்லப்படுற சித்திரை மாதத்துடைய முதல் நாள் தொடங்குது. இந்த முதல் நாள் தான் நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டாகவும் உலக சித்தர்களுடைய நாளாகவும், அது மட்டுமே இல்லாமல் உலக சித்த மருத்துவ தினமாகவே கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம சித்த வைத்தியத்தோடைய மூலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எஜிப்டு, மெசபடோமியா, சீனா, கிரீக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தான் பழைய காலங்கள்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஹிஸ்ட்ரி வரலாறில் பார்த்துட்ருக்கோங்க. அது எல்லாத்துக்கும் முற்பட்டது தான் நம்ம தமிழனோட சித்த மருத்துவம் அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் ரத்தத்தில் மனுஷனுடைய ரத்தத்துடைய தன்மை, வேகம், அழுத்தம், அதுக்கேற்ற மாதிரி நாடி துடிப்பை வச்சு அந்த காலத்தில் நோய் அறிஞ்சு அதுக்கேற்ற மருந்தை கொடுத்தவங்க தாங்க நம்மளுடைய முன்னோர்களான சித்தருங்க. அது மட்டுமே இல்லாமல் அவங்க பார்க்கும்போது வாதம், பித்தம், சிரோத்துவம் அப்படின்ற இந்த 3 விஷயத்தை வச்சு தான் நம்ம உடல் என்ன நிலையில் இருக்குது, சமநிலையாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுப்பாங்க. அது மட்டுமே இல்லாமல் அவங்க அறிஞ்சதை மருந்து கொடுக்கும்போது எப்படின்னா, 96 தத்துவங்களின் படியும் ஐம்பொறிகள், ஐம்புலன்கள், ஐம்பூதங்கள், மனம், சித்தம், ஆதாரம், நாடி, நரம்பு, தேகம், செயல்கள், மெய்ஞானம், இது வழியாக தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுத்தது மட்டுமே இல்லாமல் ஆதி காலத்திலேயே மனிதனுக்கு 4448 நோய்கள் இருக்கணும். அதில் 500 நோய்கள் மருத்துவத்திற்கு கட்டுப்படாது, ஞானத்து மூலியமாகவும் சில பயிற்சிகள் மூலியமாகவும் தான் சரி பண்ண முடியும் அப்படின்றது சித்தர்களுடைய மார்க்கங்க. அது மட்டுமே இல்லாமல் பிற நோய்கள் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாமே இந்த மணின்னு சொல்லுவாங்க, ரசமணி, கட்டுகள் கட்டுறது, மூலிகை, உணவு பழக்கத்தால், பயிற்சியினால் செய்யக்கூடியது சரி பண்ண முடியாது அப்படின்றது உலக அறிஞ்ச விஷயங்க. அது மட்டுமே இல்லாமல் 14 சித்தர்களில் முக்கியமாக நம்மளுடைய அகஸ்தியர் சித்தர், போகர் சித்தர், திருமூலர் சித்தர், யூகி முனிவர், இவங்களுடைய ஓலைச்சுவடிகள் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சித்த மருத்துவ பாடல் நூலுக்கு அதாவது பாடம் படிக்கிற நூல்களாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றது மறுக்கப்பட முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இது மட்டுமே இல்லாமல் சித்தர்களுடைய வாக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி கலாச்சாரங்கள் மாறி இருக்கலாம், கல்ச்சர்கள் மாறி இருக்கலாம், உணவு பழக்கங்கள் மாறி இருக்கலாம், பட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம நல்லபடியாக பார்த்துக்க முடியும், பாதுகாக்க முடியுன்றது தாங்க உண்மை. ஸோ இது எல்லாருமே கடைப்பிடிப்போம் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ப்ளீஸ் இனி வர ஜென்ரேஷனுக்காவது அந்த பார்பிக்யூ இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் நம்ம குழந்தைங்கள, நம்ம சரௌண்டிங்கை இதுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். அப்படின்னா உணவு பழக்கங்கள் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே சுற்றி இருக்க எல்லா விஷயமே ஆரோக்கியமாக இருக்குங்க. இது மட்டுமே இல்லாமல் சமீபத்தில் அலோபதி படித்த ஒரு டாக்டர் கூட ஒரு நியூஸில் நான் பார்த்தேன். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம ஆதி காலத்தில் நம்ம பெரியவங்க கொடுத்தாங்க இல்லையா, அதாவது வாரத்துக்கு 1 நாள் 2 நாளாவது நம்ம இந்த பழைய சாதம் அப்படின்றத கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இந்த பழைய சாதம் தண்ணி நம்ம குடலுக்குள்ளே சேர்றது ஒரு தடவை எடுத்துக்கும் போது, அதாவது குடல் புற்றுநோய் அப்படின்ற ஒரு விஷயமே வராத அளவுக்கு தடுக்கும் அப்படின்றதும் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.